of us. Yet another day, yet another milestone marked in the history of VSB. What's that? Our current final year students have achieved something. Let us not wait anymore. We will see what it is. The students have defined their career. So it is the placement of a Declaration Fest 2020. கல்லெல்லாம் மணிக்க கல்லாகாது, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகாது, வில்லெல்லாம் மாபாரத அர்ஜுனன் வில்லாகாது, புற்றீசை போல பெருகி வரும் கல்லூரிகள் எல்லாம் நமது VSB பொறியியல் கல்லூரி ஆக முடியாது. அத்தகைய கல்லூரியில் 4 வருட காலங்கள் தனது உழைப்பையும் படிப்பையும் அர்ப்பணித்து எங்கள் மாணவர்கள் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். பணி நியமனம் பெற்ற மாணவர்களின் பட்டியலை இன்று வெளியிடுகின்றோம். இது எங்கள் VSB அத்தியாயத்தின் ஒரு முக்கிய நிகழ்வு. A warm welcome is to accept with pleasure the presence of someone. Now, I call upon our Vice Principal Sir, Mr. T.S. Virubashankar, VSB Engineering College, Karur, to welcome the gathering. தற்பொழுது வரவேற்புரையாற்ற நமது கரூர் VSB பொறியியல் கல்லூரியின் துணை முதல்வர் திரு T.S. Virubashankar ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். A wonderful morning to all. This is a day of success. On this auspicious day, I take privilege in welcome each and every person who has contributed their efforts to make this day a successful one. First of all, I would like to thank God, the Supreme Power, for blessing all of us with this day. It's my immense pleasure to welcome our most respected Chairman Sir, who is always unlocking people's potential to make them better. His contribution to enlighten the student community is enormous. He is a determined person who always thinks about the future of the students. I welcome you, sir. I am glad to welcome the respected Vice Chairman sir and respected Secretary sir, who is always a helping hand and rendering support in all the activities of the institution and contributes their efforts in the placement activities. I would like to welcome the principals, director, vice principal, heads of various departments, faculty members, placement team of both the colleges, without whom this would not have happened. I welcome all the final year students who are the center of attraction today. I also extend my warm welcome to first, second and third year students and their parents who have trusted the institution and spending their valuable time in watching this online program. Once again, I welcome you all for this wonderful meeting. இந்த மீட்டிங்ல என்ன நாம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முடிக்கும் நம்ம கல்லூரிக்கு என்னென்ன கம்பெனிஸ் வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுல எந்தெந்த கம்பெனிஸ் ஆஃபர் டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். இனிமேல் என்னென்ன கம்பெனிஸ் அப்கமிங் டேஸ்ல வரப்போகுது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த மீட்டிங்ல. அந்த கம்பெனிஸ்ல செலக்ட் ஆகிறதுக்கு இப்ப ஆஃபர் டிக்ளேர் பண்ணது போக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட்ஸ் போடணும் அப்படிங்கறத சொல்ல போறோம். நாலாவதா, இவ்வளவு கம்பெனிஸை நம்ம காலேஜுக்கு கூட்டு வர்றதுக்கு எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் எஃபோர்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்களோட சேர்ந்து நாமளுமே ஒர்க் பண்ணி இந்த எஃபோர்ட்ஸுக்கு உண்டான பலனை நம்ம அடைய முடியும். சோ இதெல்லாம் தான் வந்து இந்த மீட்டிங்ல நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இக்கட்டான காலகட்டத்திலையும் இந்த வருஷம் பிளேஸ்மெண்ட் 2020ஆம் ஆண்டுக்கான பிளேஸ்மெண்ட் தொடங்கியாச்சு. சோ இந்த தொடங்கினதுல இருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா 10க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் நம்ம காலேஜுக்கு வந்திருக்காங்க. DXC, CTS, TCS, Wipro, Capgemini, Embedded UR, Uram Technologies, Justpay, Casdin Technologies, Amazon, Tech Mahindra, Ajira Technologies, இது மாதிரி 10க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் நம்ம காலேஜுக்கு வந்து இங்க ஆன் கேம்பஸ் மூலமா மாணவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. இதுல உரம் டெக்னாலஜிஸ், Capgemini, Embedded UR, TCS, Codevita ஆகிய கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்டை ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிருக்காங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மீட்டிங்ல நம்ம DXC மற்றும் CTS கம்பெனிகள்ல யார் யாரு செலக்ட் ஆனீங்க அப்படிங்கறத நாம இங்க
டிக்ளேர் பண்ண போறோம். அதை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் தவிர்த்து இன்னும் சில கம்பெனிஸ் இருக்கு. விப்ரோ, டிசிஎஸ், டெக் மஹிந்திரா இது மாதிரியான கம்பெனிஸ்ல ஆன்லைன் டெஸ்ட் எழுதிட்டு ஆன்லைன் டெஸ்ட்ல செலக்ட் ஆயிட்டு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ற ஸ்டூடெண்ட் ஏறக்குறைய ஒரு 120 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் 20க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் நம்ம காலேஜுக்கு வர்றதுக்கு இருக்கு. அதனால மாணவர்களே கவலைப்பட வேண்டாம். இங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா வேலையோட தான் வெளியே போவீங்க. அந்த டிட்டர்மினேஷன் நமக்கு இருக்குதோ இல்லையோ, நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இருக்குது. கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் இங்க படிக்கிற எல்லாருமே வேலையோட வெளியே போகணும், அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆகணும், எந்த நம்பிக்கையோட காலேஜுக்கு வர்றாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற டிட்டர்மினேஷனோட அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது சாத்தியமாகும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். மேலும் இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வாங்குற மாணவர்கள் கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. உங்க வாழ்க்கை தரத்தை கண்டிப்பா உயர்த்தும். அதுவும் இல்லாம உங்களோட குடும்பத்தோட அந்தஸ்தையும் வந்து கண்டிப்பா அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கறத கூறிட்டு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வாங்குற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே என்னோட வாழ்த்துக்களை சொல்றேன். அதே சமயம் ஆஃபர் வாங்காத ஸ்டூடெண்ட் தயவு செஞ்சு உங்க முயற்சியை கைவிட்ட வேண்டாம். உங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, இன்னும் காலங்கள் இருக்கு, இன்னும் நிறைய கம்பெனிகள் இருக்கு. நீங்க தொடர் முயற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை கூறி என்னோட உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for welcoming the gathering. It is always important to elaborate the guests on the placement activities of our institution. I now invite Mr. Satish Sir, Vice Principal of VSB Technical Campus, Coimbatore, to give the introductory speech. தற்பொழுது அறிமுக உரையாற்ற நமது கோவை பிஎஸ்பி பொறியியல் கல்லூரியின் துணை முதல்வர் திரு சதீஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிஎஸ்பி பொறியியல் கல்லூரி கரூர் மற்றும் பிஎஸ்பி பொறியியல் கல்லூரி கோயம்புத்தூர் ஆகிய இரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா திரு வி.எஸ். பாலசாமி அவர்களையும் துணைத் தலைவர் மற்றும் செயலர் அவர்களையும் இவ்விழாவிற்கு இனிதே எனது சார்பாகவும் ஒரு முறை வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவர்கள், இறுதியாண்டு மாணவர்களையும் ஆன்லைன் மூலமாக இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற இரு கல்லூரி நிறுவனங்களின் 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களையும் மேலும் எனது சார்பாகவும் வரவேற்கிறேன். இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபர் டே அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத பத்தி கரூர் வைஸ் பிரின்சிபல் சார் தெளிவா உங்களுக்கு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு உங்களோட ஃபைனல் இயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடிய இடம். இப்ப எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? இப்ப நீ வந்து பிஇ இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறீங்க. இப்போ உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, நீ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற, உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வியும் அல்லது உங்க பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்கும்? பையன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தானே இப்ப என்னவா இருக்கிறான்? உங்ககிட்ட கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க? தம்பி நீ பிஎஸ்பில ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தியே, இப்ப என்ன கம்பெனில பிளேஸ் ஆகிருக்க, எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற, எவ்வளவு சம்பளத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க? இதுதான் இன்னைக்கு வந்து சமுதாயத்துல ஒரு ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லயும் அவங்க பேரண்ட்ஸ்லயும் அவங்களோட உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். பையன் படிச்சுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு என்ன வேலையில இருக்கிறான், எந்த ஊர்ல வேலையில இருக்கிற, எவ்வளவு சம்பளத்துல வேலையில இருக்கிறான்? இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில இப்ப நீங்க இருக்கீங்க. இப்ப நம்மளுக்கு மாணவன் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துல இவ்வளவு நாள் இல்ல, 4 இயர்ஸ் நீங்க வந்து பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் மற்றும் கோயம்புத்தூர்ல 4 இயர்ஸ் நீங்க இருந்தாச்சு. இந்த மாணவன் அப்படிங்கிற ஒரு குறுகிய ஏரியால இருந்து நீங்க சொசைட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரியாவுக்குள்ள நீங்க போக போறீங்க. அப்ப அந்த சொசைட்டில இருக்கக்கூடிய எல்லாத்தோட எதிர்பார்ப்பையும் நிறைவு செய்யக்கூடிய நிலைமை வந்து உங்களுக்கு இருக்கு. அப்ப கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்கும் உங்க பெற்றோர்கள் சந்தோஷமா பதில் சொல்லணும், நீங்களும் சந்தோஷமா பதில் சொல்லணும். அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை? வேலை வாய்ப்பு, பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தேவைப்படுது. இன்னும் எதிர்பார்க்கக்கூடிய என்ன எதிர்பார்க்கறாங்க எல்லாரும்? பையன் வந்து வெளிநாட்டு வேலை செய்யறானா? நீங்க அப்படி சொசைட்டிலே நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு ஏதோ விசேஷத்துக்கு போறீங்க, கேட்கக்கூடிய கேள்வி பையன் பெங்களூர்ல வேலை செய்யறானா, மெட்ராஸ் வேலை செய்யறானா, வெளிநாட்டுல யூஎஸ்ல வேலை செய்யறானா, யூகேல வேலை செய்யறானா? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் மக்களிடையே அதிகமாயிருக்கு. அப்ப நம்ம 2 கல்வி நிறுவனங்களையும் படிக்கக்கூடிய இறுதியாண்டு மாணவர்களுக்கு இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். பிஎஸ்சி பொறியியல் கல்லூரி கோவையாகட்டும், பிஎஸ்சி பொறியியல் கல்லூரி கரூர் ஆகட்டும், 2 பக்கம் இறுதியாண்டு பிளேஸ்மெண்ட் பில்லிங் கொடுத்த மாணவர்களுக்கு இன்னைக்கு
உங்களுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய முக்கியமான நாள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு உங்களோட பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமா இருந்திருக்கும் அப்படிங்கறது நீங்க வீட்டுல ஆன்லைன்ல பார்க்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாரும் கொடுத்துருக்கோம். பிளேஸ்மெண்ட் வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட வேலை வாய்ப்பு கேட்கிறப்ப இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ திருக்குறள் பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? அதாவது தோன்றி புகழோடு தோன்றது அகிலா தோன்றலின் தோன்றாமை நன்று ஒரு குறள் கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ ஒரு மனிதனா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்களோட நிறைவரைகளுக்கும் ஒரு புகழோடு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த குறளோட மீனிங். ஸோ இப்போ உங்களோட பெற்றோர் வந்து உங்களோட பேர் இன்னைக்கு வந்து நம்ம காலேஜ்ல இங்க கோயம்புத்தூர் கேம்பஸ்ல ஒரு 850 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸும், கரூர் காலேஜ்ல 2500 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸும், மோர் தென் 3000 4000 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மேடையில உங்களோட பேர் வாசிச்சு இந்த தம்பி இந்த ஸ்டூடெண்ட் இந்த கம்பெனில பிளேஸ் ஆயிருந்தா இவ்வளவு ஆஃபர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். உங்களோட பேரண்ட்ஸ் அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த ஒரு தருணம் தான் இன்னைக்கு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இன்னும் சில நேரத்தில் உங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பேச போறோம். ஒரு சமுதாயத்தில் உங்களுக்கான ஒரு அடையாளமாகவும் உங்க குடும்பத்துக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்க போறது ஒரு பிளேஸ்மெண்ட் தான். எத்தனையோ மாணவர்கள் வந்து ஒரு கிராமப்புறத்துல இருந்து வந்து படிச்சிருக்கீங்க. உங்களோட கிராமத்தோட பேர் கூட என்னன்னு வெளியிலனால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குறுகிய குக்கிராமமா இருந்திருக்கும். அங்க ஒரு 10 வீடு 15 வீடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். ரொம்ப பின்தங்கிய கிராமத்துல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களாகட்டும், ஒரு வெளி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து வந்து படிச்சக்கூடிய மாணவர்களாகட்டும், இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள்னா ஒரு மிக முக்கியமான 10 கம்பெனி லிஸ்ட் பண்றாங்க. எதற்கு இன்ஸ்டால் பண்றாங்க? நிறைய சர்வே கனெக்ட் பண்ணி நிறைய பத்திரிகைகள், உலகத்தரமான பத்திரிகைகள் எல்லாம் வந்து ஒரு சர்வே கனெக்ட் பண்ணி அந்த சர்வேல பன்னாட்டு 10 நிறுவனங்கள், அதாவது உலகிலேயே தலை சிறந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல முதல் 10 கம்பெனிகள் சொல்லி வரிசைப்படுத்துறாங்க. என்னென்ன கம்பெனி அப்படின்னா அக்சென்சர், IBM, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், காக்னிசென்ட், இன்ஃபோசிஸ், கேப்ஜெமினி, DXC டெக்னாலஜி, NTT டேட்டா, HCL, விப்ரோ. இந்த 10 பன்னாட்டு நிறுவனங்கள் தான் உலகத்திலேயே தலை சிறந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமான பத்திரிகைகளும் பிரபலமான சர்வே கம்பெனிஸும் எடுத்து நமக்கு லிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த 10 கம்பெனில நம்ம 2 கல்லூரிகளிலுமே 9 கம்பெனி 9 கம்பெனிஸ் என்ன பண்றாங்க? வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சாதாரண விஷயம் இல்ல, உலகத்திலேயே மிக முக்கியமான 10 மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி இருக்கக்கூடிய 10 கம்பெனில 9 companies regularly visited our both campus and recruit our students. வருஷம் நம்ம காலேஜுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வேலை வாய்ப்புக்கு எடுத்து போறாங்க அப்படிங்கறத தெரியப்படுத்தல மிக மகிழ்ச்சி அடைக்கும். ஸோ இந்த 9 கம்பெனி கூட்டிட்டு வரதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் சைடு என்னென்ன எஃபர்ட் எடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு பெரும் முயற்சி எடுத்து இந்த 9 கம்பெனி கல்லூரிக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. இந்த 9 கம்பெனில உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் முயற்சி எடுத்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவன் இன்னைக்கு இந்த உலகத்தரம் வாய்ந்த பன்னாட்டு நிறுவனத்துல நீ நுனி நாட்கள் வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா உனக்கு கம்யூனிகேஷன் ட்ரைனிங் தேவைப்படுது. தென் ஆப்டிடியூட், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு செகண்ட் இயர்ல இருந்து டைம் கேட்டிலே ஆப்டிடியூட் ட்ரைனிங், ரீசனிங், வெர்பல் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சோம். தென் தேர்ட் இயர் வரீங்க, கம்பெனி ஸ்பெசிபிக் ட்ரைனிங் சொல்லிட்டு கோடிங் நிறைய கத்துக்கணும். சிவிலா இருந்தாலும் சரி, மெக்கானிக்கலா இருந்தாலும் சரி, ட்ரிபிள் இருந்தாலும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்குறோம்? கோடிங் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்குறோம். தென் ஒரு கம்பெனி வராங்கன்னா அந்த கம்பெனி வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் கம்பெனி ஸ்பெசிபிக் ட்ரைனிங், நிறைய காலேஜ் இதுக்கு முன்னாடி நடந்த இன்டர்வியூ அங்க நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அந்த கம்பெனி ஸ்பெசிபிக் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ அப்ப நீங்க முதலாம் நாள் உள்ள வரப்போ நம்ம 4 நாள் முடித்து ஒரு மிகப்பெரிய சம்பளத்துல ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலைக்கு நம்மளால ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இருந்ததை இன்னைக்கு என்ன பண்ணி நனவாக்கி காமிச்சிருக்கோம். நீங்க முதலாம் ஆண்டு வரப்போ இந்த கம்பெனியில் பேசாம ஒரு கனவோட உள்ள வந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இறுதியாண்டு அந்த கனவு உங்களுக்கு என்னவா இருக்கு? கனவா மாறிடும். ஸோ இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட பெற்றோர்களோட ஒத்துழைப்பும் நமது கல்லூரி நிர்வாகம் எடுக்கக்கூடிய முயற்சியும் தான் முழு முக்கிய காரணம். ஸோ இன்னைக்கு எத்தனையோ காலேஜஸ் இருக்கு. பையன் காலேஜ் ஜாயின் பண்ணா சரி, இன்றைய சூழலில் பல கல்லூரி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பையன் காலேஜ் சேர்த்திட்டா அவங்க வேலை முடிச்சது, அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதோ, அவனை வந்து ஆல் கிளியர்
கிளியர் பண்ண வைக்கிறதுக்கோ, அதாவது காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் ஆக வைப்பதற்கோ வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கோ எந்த ஒரு முயற்சியும் எடுத்துக்கிறாங்கன்னா பெரும்பாலான கல்லூரிகள் எடுக்கிறது இல்லை. ஸோ அந்த எடுக்கிறதுல காரணத்தினால பல கல்லூரிகள் இன்னைக்கு என்ன இருக்கு, க்ளோசிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ அப்போ நமது கல்லூரியில ஒரு மாணவன் உள்ள ஜாயின் பண்ண உங்களை அறிவு இல்லாமல் பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வந்தோம்னா உனக்கு ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர்ல இருந்து 7th செமஸ்டர் 6th செமஸ்டர் முடியும் உனக்கு அறிவு இல்லாம உங்களோட பாஸ் பண்ண வைக்கணும், உங்களோட சிஜிபிஏ இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோம். தென் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். அதுக்கப்புறம் வெளியே போகக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் கையில டிகிரி மட்டும் இல்லாம கையில ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அனுப்பணும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் மூலமா பன்னாட்டு நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறதுலையும் முழு முயற்சி நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ மற்ற மேனேஜ்மெண்ட்க்கும் நம்ம கல்லூரியோட நிர்வாகத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி நிறைய காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம பாஸ் பண்றதையோ பிளேஸ் ஆகிறதையோ கவனிக்கிறது இல்லை. பட் ஆனா நம்ம நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்க, நம்ம சேர்மன் சார் ஆகட்டும், நம்ம செக்ரட்டரி சார் ஆகட்டும், வைஸ் சேர்மன் சார் ஆகட்டும், எல்லாருமே காலேஜுக்குள்ளேயே ஃபேமிலியோட இங்கேயே தங்கி இருந்து இங்கேயே குடியிருந்து இங்க படிக்கக்கூடிய மாணவர்களோட எதிர்காலத்துல அவர் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கறது மட்டுமே ஒரு குறிக்கோளா வச்சுட்டு செயல்பட்டு இருக்கிற காரணத்தினாலதான் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியில பிளேஸ்மெண்ட் இல்லாத விட நம்ம கல்லூரியில நம்ம பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு காரணம் அது ஒண்ணுதான். சோ இங்கே உள்ள இருக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்யர்மெண்ட் என்ன, கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் என்ன, அந்த கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்கறது. உங்களுக்கு ஒரு கம்பெனி இன்டர்வியூ வருதுன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் மாறுது இல்லையா. ஒரு கம்பெனி ஆக்டிவ் இருக்கு, இன்னொரு கம்பெனில ரீசனிங் இருக்கு, ஒரு கம்பெனி எஸ்ஐடி இருக்கு, ஒரு கம்பெனி கோடிங் இருக்கு. கம்பெனிக்கு உங்களுக்கு என்ன ஆகுது, பேட்டர்ன் மாறுது. ஸோ அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி எப்படி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வெல் பிளான் பண்ணி நம்ம கூடவே இருந்து நம்மளோடய பயணிக்கிறது காரணத்தினாலதான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு பெரும்பாலும் கேள்விப்படக்கூடிய இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இப்போ வந்துட்டாங்க, மிஸ் பண்ணியாச்சு, உங்களுக்கு கேம்பஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகுது. இதுல சில மாணவர்கள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன கம்பெனிஸ் வரப்போகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சார் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு நீங்க கண்டிப்பா என்ன ஆகணும், எல்லாருமே பிளேஸ் ஆகணும். இதுல ஒரு சில வித்தியாசங்கள் நம்ம பார்க்க முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகாம போறதுக்கும் பல காரணங்கள் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், ஸோ நீங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கு ஆன்லைன் மூலமா நீங்க காலேஜுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்கறதும், இந்த ட்ரைனிங் நடத்துறப்போ லீவ் போடாத காலேஜுக்கு வந்ததும் ஒரு முக்கிய காரணமா இருக்கும். ஸோ அப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகாது. ஏதாவது நீங்க இந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைன் மூலமா ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணவும், காலேஜுக்கு நேரடியாக வர சொல்லி ட்ரைனிங் கொடுத்தப்பவும் உங்களால பல காரணங்களால வர முடியாம இருக்கலாம். ஸோ இனி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஒத்துழைப்பு கொடுத்து உங்களோட அட்டெண்டன்ஸ் கொடுக்குறப்போ வரக்கூடிய கம்பெனில பிளேஸ் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பிளேஸ் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு முக்கிய பங்கு இருக்கும். இது பிளேஸ் ஆனவங்களுக்கும் பிளேஸ் ஆனவங்களுக்கும் ஒரு சிறு வித்தியாசமா இருக்கும். அதை நீங்க சரி பண்ணிக்கிட்டு வரக்கூடிய காலகட்டத்துல வரக்கூடிய கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கை நன்கு பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சு கொள்ளணும். தென் பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும், சரி நம்ம பிளேஸ் ஆயிட்டோம், நம்ம இங்க வந்து படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இமெயில்ல நீங்க நல்லா படிக்கணும். பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், இமெயில்ல நீங்க நல்லா படிக்கணும். உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிற வச்சுதான் நீ கம்பெனிக்கு உள்ள போற. இப்போ 6th செமஸ்டர் ரிசல்ட் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களோட பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறத வச்சு நம்ம கம்பெனி டிரைவ் அட்டன் பண்ணியாச்சு, பிளேஸ் ஆயாச்சு. இன்னும் நீ 2 செமஸ்டர் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு, 7th செமஸ்டர் அண்ட் 8th செமஸ்டர். So 7th semester examலையும் 8th semester examலையும் அரியர் இல்லாம பாஸ் பண்ணணும், சிஜிபிஏவும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான வேலை என்ன, நம்ம பிளேஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாம நீ அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி நீ மெயின்டைன் பண்ணணும் 8th செமஸ்டர் ரிசல்ட் முடிய வரைக்கும். ஸோ இது போன பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொன்ன சில டீவியேஷன்ஸ் வந்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரியர் வச்சிருந்தாங்க, எகைன் அவங்க ஆல்ரெடி பாஸ் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், இப்போ பிளேஸ் ஆனதோட உங்க வேலை முடிஞ்சிட்டு நினைக்காம 7th செமஸ்டர் 8th செமஸ்டர்ல அரியர் இல்லாம பாஸ் பண்ணணும், பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். A leader is one who knows the way, goes the way and shows the way. We have such a leader. Only a strong of hot passion can turn the destinies of people. Now I request our respected chairman sir, who have changed the destiny of so many children, to give the keynote address.
மாணவ செல்வங்களே, உங்கள் வாழ்வில் அனுதினமும் எத்தனையோ சங்கடங்கள் நிகழலாம். இந்த சின்ன சின்ன சங்கடங்கள் உன் அஸ்திவாரத்தை ஆழப்படுத்தும், உன் சிந்தனையை அகலப்படுத்தும், உன் ஆற்றலை மேம்படுத்தும். உன் இழப்பு அத்தனையும் ஒரு விடியலுக்கு கிழக்கு என்பதை கிஞ்சிட்டும் மறந்திடாதே. ஆம், வானம் தொட்டுவிடும் தூரம்தான் உன்னில் அத்தனையும் வசப்படும். சுவாமி விவேகானந்தர் கூறுவார், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய். நீ உன்னை வலிமை படைத்தவனாக நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே மாறிவிடுவாய். ஆம் மாணவ செல்வங்களை, உங்கள் அத்துணை பேரையும் வலிமை படைத்தவர்களாக எங்கள் கல்லூரி மாற்றப் போவது உறுதி. அத்தகைய கல்லூரியை செவ்வனே மாணவர்களின் நலனையே தனது நோக்காக கொண்டு திறம்பட எங்கள் கல்லூரியை நடத்தி வரும் எங்கள் கல்லூரியின் தலைவர் மாண்புமிகு பால்சாமி ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? நேரில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆமா. இதுல நேர்லயும் சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பாதி பேர் ஆன்லைன்ல பாக்குறோம். இந்த டெக்னாலஜி நம்ம இது முதல் முயற்சியா இருக்குது. இதுல எல்லாருக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட், கரூர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட், ஆன்லைன்ல பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நல்லா தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு எல்லாம் நீங்க நேரில் பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? தெரியுது நம்பலாமா? தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கு மாதிரி கொஞ்சம் சத்தத்தை கூட்டி வச்சிடலாம், இல்லைன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த மீட்டிங் நடத்துவதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்காது. தெரியுதா? நல்லா சரி, நல்லது. அனைவருக்கும் வணக்கம். இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இந்த ஷேரிங் ஸ்லாட் டிஎக்சி காக்னிஷனுடைய ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு 2-3 தடவை சொல்லிட்டாங்க. அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் அதுபோக எத்தனை பேர் 4 கம்பெனியில பிளேஸ் ஆயிருக்காங்க, எத்தனை பேர் 3 கம்பெனியில பிளேஸ் ஆயிருக்கிறாங்க, 2 கம்பெனி 1 கம்பெனி, இப்படி வரிசையா கோயம்புத்தூர் டைரக்டரும் கரூர் பிரின்சிபாலும் படிக்க போறாங்க. இப்ப இந்த மாதிரி ரிசல்ட் சொல்லும் போது அது பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும், ரொம்ப பயம் இருக்கும், ரொம்ப படபடப்பு இருக்கும். அதனால இப்ப நீங்க எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட கொண்டு இருக்கிறீங்க. நான் இந்த நேரத்துல நீண்ட நேரம் அறிவுரை சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒன்னும் அர்த்தம் இருக்காது, சுவாரஸ்யம் இருக்காது. அதனால நான் இப்ப சுருக்கமா என்னுடைய பேச்ச முடிக்க போறேன். ஆனா சில விவரங்களை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுல முதலாவதாக இப்ப இதுவரைக்கும் நம்ம காலேஜுக்கு வந்த கம்பெனியினுடைய பேரையெல்லாம் கரூர் வைஸ் பிரின்சிபால் சொல்லிட்டாரு. இனிமேல் வர கம்பெனியினுடைய பேரையெல்லாம் நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கிறீங்களா? எழுதி வச்சுக்கணும், உபயோகமா இருக்கும். ஒன்னு HCL டெக்னாலஜி, ரெண்டு என்டிடி டேட்டா, மூணு சென்சிபிள், இது எல்லாருக்குமே உபயோகமா இருக்கு. அதனால எழுதிங்க. அதை நம்ம என்ன ரிசல்ட் சொல்லாம இருக்கிறோம். இதுல யாரு வேணாலும் ரிசல்ட் ஒரு பாதி பேர் இவங்க உட்கார்ந்துருக்கிறது, பாதி பேரு இப்ப ஆல்ரெடி ரெக்ரூட்டர், இன்னும் பாதி பேர் ரெக்ரூட் ஆகிறதுக்கு இருக்கிறீங்க. ஆனா எல்லாரும் ரெக்ரூட் ஆகிரும். சரி, 4வது தான் அமேசான் ஒரு தடவை நடந்துட்டு இன்னொரு 4.5 லட்சம் சேலரிக்கு இன்னொரு தடவை ரெக்ரூட் பண்ண போறாங்க. 5 சோனி, 6 பேபால் பாத்தீங்க. அது ஏதாவது நான் சொல்றது வித்தியாசம் பிளேஸ்மெண்ட் ஆபீசர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிருங்க. 7 இன்டெல், 8 சிஸ்கோ, 9 மார்க்கம், 10 தாட்வொர்க்ஸ், 11 HPE,
12 அக்கோலை, 13 வட்டி PUTTH. அடுத்தது ஒடிஷா டெக்னாலஜி. அதுக்கடுத்து அன்ஸ்கூல். அதுக்கடுத்து ஏசிஸ். அதுக்கடுத்தது சால்டிங் மைன்ஸ். அதுக்கடுத்தது பிவி டாம். அதுக்கடுத்த கம்பெனி பேர் சோனா சாஃப்ட்வேர். அதுக்கடுத்தது இன்ஃபோசாஃப்ட். அதுக்கடுத்தது ஹெக்ஸாவேர். இப்ப நான் இன்னும் சில கம்பெனிகள், முக்கியமான கம்பெனிகள் வருது, அதனுடைய பேரை நான் வெளியே சொல்ல முடியாது சில காரணங்கள்னால. அப்புறம் இப்ப நான் சொன்னதுல இன்னும் இதுல ஒரு 2-3 கம்பெனிகள் இன்னும் கூடுதலா வரலாம் அல்லது குறைஞ்சு வரலாம். மொத்தத்தில் சுமாரா 20க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வர இருக்குது. இப்படி கம்பெனிகள் வர இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட் சொல்லி இந்த ரிசல்ட் சொல்லி முடிச்சு ஒரு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட் கூட கொரோனா காலமா இருக்கிறதுனால எந்த கம்பெனி முதல்ல ஆன்போர்ட் பண்ணுவாங்க, யாரு பண்ணுவாங்க, யாரு பண்ண மாட்டாங்கன்னு தெரியாது. அதனால பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்டையும் வர்ற கம்பெனிகள் எல்லாருக்கும் தீவிர முயற்சி பண்ணி பிளேஸ் ஆகிறதுக்கே முயற்சி பண்ணுங்க. பிளேஸ் இன்னைக்கு இது வர்றதுல லிஸ்ட் இல்லாம இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணுங்க. பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்டும் முயற்சி பண்ணுங்க, பிளேஸ் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணுங்க. அப்புறம் நீங்க எல்லாருமே இப்ப நாங்க இவ்வளவு கம்பெனிஸ் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இங்க போந்திருக்கிற எல்லாருமே பிளேஸ் ஆயிடும் அப்படிங்கிறது தான் காரணம். பிளேஸ் ஆச்சுன்னா உங்க வாழ்க்கையினுடைய தரம் மட்டுமல்ல, உங்க குடும்பத்தினுடைய தரம், உங்க எதிர்காலம் எல்லாமே நல்லா வரும். அதனால நீங்க விடாத முயற்சி பண்ணுங்க அப்படின்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த கம்பெனிஸை கொண்டு வர்றதுக்கு நாங்க பட்ட வழி, துயரம், துக்கம், நேரம், பணம் இதையெல்லாம் சொல்லவே முடியாது. இது வைஸ் பிரின்சிபால் 2 பேர் பேசணும்னா அதே சப்ஜெக்ட் நான் சொல்றதுக்கு விரும்பல. ஒரு கம்பெனி ஏப்ரல் மாசத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க, மே மாசத்துக்கு வரணும்பாங்க, இப்படியே தள்ளிக்கு போய் டிசம்பர் மாசத்து வரைக்கும் நீட்டிப்பாங்க 3-4 மாசம். அப்புறம் அந்த கம்பெனிகள் வந்து டெஸ்ட் நடத்துற டேட்டை பிக்ஸ் பண்றதுக்கே பல நாள் முயற்சி பண்ணுவாங்க. அந்த டேட்டு டெஸ்ட் முடிஞ்சோன்னா அதுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு பல மாசத்துக்கு காத்திருக்கணும். அந்த டெஸ்ட் முடிஞ்ச ரிசல்ட் வந்த பிறகு இன்டர்வியூவுக்கு பல தடவை ட்ரை பண்ணணும். அந்த இன்டர்வியூ வந்து நடத்தி முடிச்சுட்டு போனா மறுபடியும் ஃபைனல் ரிசல்ட் சொல்றது பாருங்க, அதுக்கு பல தடவை முயற்சி பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் 25 தடவை போன் பேச வேண்டியிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 25 தடவை போன் பேசுறதுன்னா கம்பெனி வர்றதுக்கு 25 தடவை, டெஸ்ட் ரிசல்ட் சொல்றதுக்கு 25 தடவை, அப்புறம் இன்டர்வியூ வர்றதுக்கு 25 தடவை, அந்த இன்டர்வியூனுடைய ரிசல்ட் சொல்லி முடிக்கிறதுக்கு 25 தடவை. ஒவ்வொரு கம்பெனிக்கும் குறைஞ்சது 25-லிருந்து 50 தடவை ஃபாலோ பண்ணணும். அவர் சொன்ன மாதிரி வைஸ் பிரின்சிபல் சொன்ன மாதிரி தீபாவளியும் கிடையாது, புத்தாண்டும் கிடையாது, பொங்கலும் கிடையாது. அந்த அன்னைக்கெல்லாம் போய் பொங்கல் வாழ்த்து சொல்றதுக்கு, பொங்கல் வாழ்த்து சொல்றதுக்கு நிறைய நேரம் இருக்கும். 40 கம்பெனி கொண்டு வரணும்னா 40 கம்பெனி 25 தடவை 1000 தடவை போன் பேச முடியும். 1000 தடவை போன் பேசி பெங்களூருக்கும் சென்னைக்கும் மும்பைக்கும் காரில் ரிஸ்க் எடுத்து அது 100கணக்கான தடவை போய் தான் கம்பெனி கொண்டு வந்திருக்கிறோம். அதனால அதனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதனால நாங்க போய் கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததுங்கிறது மட்டுமல்ல, உங்க நலனை கருத்தில் எடுத்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து
நாங்கள் போய் பண்ணியிருக்கிறோம். அதனால நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அப்புறம் அதுக்கு அடுத்து இது வந்து இப்போ வந்து இந்த பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ற இதே நேரத்தில் இனிமேல் பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு நான் சொல்றதுக்கு விரும்புறேன். ஏன்னா சில பேர் இந்த பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஹாப்பியா இருக்கும். இதை சொல்லும் போது பரபரப்பா இருக்கும். ஒரு படிக்கும்போது என் பேருக்கு வந்து டூ பேரை காணா என் பேரை காணாங்கிற அந்த இதெல்லாம் பரபரப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனா இதுல ரொம்ப ஒரு எளிய குடும்பத்துல இருந்து வந்து பிளேஸ் ஆகிட்டான் தான் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலையில விடி தூங்காம படிச்சு டெஸ்ட் எழுதிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது சில பேருக்கு வராம போகலாம். அது வராம ஆனா இன்னைக்கு வந்துடும், இன்னைக்கு வெட்டினாலும் நாளைக்கு வந்துடும். அப்படிப்பட்டவங்களுக்காக நான் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு நேரத்தை எடுத்துட்டு நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆபிரகாம் லிங்கனை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நானும் பல மீட்டிங்ல சொல்லி இருக்கிறேன். இந்த ஆபிரகாம் லிங்கன்கிறவரு உங்களுக்கு என்ன தெரியும்னா அமெரிக்காவினுடைய 16வது ஜனாதிபதி. அவர் வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய மகன். அவர் ஆட்சிக்கு வந்த போது என்னன்னா மனுஷன் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆடு மாடுகள் சந்தையில் விற்பாங்க, பொருள்களை சந்தையில் விற்பாங்க. மனுஷன் போய் சந்தையில் விற்கிற நடைமுறை அமெரிக்காவில் இருந்தது. வெள்ளையர்கள் கருப்பர்களை கொண்டு போய் சந்தையில விற்றுடுவாங்க. இத்தனை ரூபாய், 1000 ரூபாய், 10,000 ரூபாய்ன்னு சொல்லி விற்கிற சிஸ்டம் இருந்தது. அந்த மனிதன் விற்பனை பண்றதை நிறுத்தின ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். அப்புறம் அமெரிக்காவிலேயே தலை சிறந்த ஜனாதிபதியில இன்னைக்கு ஆபிரகாம் லிங்கன் ஒருத்தரா இருக்கிறார் அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து வாழ்க்கை எந்த மாதிரி தோல்விகளை எல்லாம் சந்திச்சாரு, எந்த மாதிரி அவமானத்தை சந்திச்சாரு, எந்த மாதிரி துன்பத்தை, துயரத்தை, வேதனையை, வழியை சந்திச்சாரு, கடைசியில வந்து எப்படி உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்காதவங்க எந்த அளவுக்கு கவலைப்பட மாட்டேங்க. அவர் வந்து முதல்ல ஒரு சர்வேயரா தொழில ஆரம்பிச்சாருங்க. முதல்ல கடையில ஒரு வேலைக்கு சேர்ந்தாரு, சர்வேயரா வேலை பார்த்தாரு, ராணுவத்துல பணிபுரிச்சாரு, வக்கீலாவும் வேலை பார்த்தாரு. அத்தனையிலேயே ஒரு தோல்வியை தான் தெரிஞ்சாரு. இந்த 4 தொழிலே தோல்வி சந்திச்சாரு. அதுக்கிட்ட அரசியலுக்கு வந்தாரு. அந்த நாட்டில் நான் சொல்ற பதவிகளுக்கு வேற பேரா இருக்கலாம். ஆனா வந்து அவர் அங்க இருக்கக்கூடிய மிக சின்ன பதவியான பஞ்சாயத்து வார்டு மெம்பருக்கு போட்டி போட்டாரு, பஞ்சாயத்து தலைவருக்கு போட்டி போட்டாரு, எம்எல்ஏவுக்கு போட்டி போட்டாரு, எம்பிக்கு போட்டி போட்டாரு, அப்புறம் கவர்னருக்கும் போட்டி போட்டாரு, அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் போட்டி போட்டாரு. ஒன்னு கூட ஜெயிக்கலைங்க. அவ்வளவு தோத்துட்டாரு. கடைசியில என்னாச்சுன்னா ஜனாதிபதிக்கு நின்னாரு, ஜெயிச்சாரு. அப்புறம் அமெரிக்காவுடைய சிறந்த ஜனாதிபதி ஒருத்தரா வந்தாரு. அதனால இப்ப வந்து நான் யாருன்னு எனக்கு தெரியாது. இருக்கிற கூட்டத்துல யாரெல்லாம் பிளேஸ் ஆனீங்க, யாரெல்லாம் பிளேஸ் ஆகிறீங்க எனக்கு மூஞ்சியும் தெரியாது, பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. ஆனா பிளேஸ் ஆகாதவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க இந்த இப்ப வந்த கம்பெனி சின்ன கம்பெனில எல்லாம் பிளேஸ் ஆகாதீங்க, இன்னும் பெரிய கம்பெனில பிளேஸ் ஆகுங்க. அதனால ஒரு எந்த அளவு கூட நீங்க வந்து பிடிக்காதீங்க. இந்த இது வரைக்கும் நீங்க அட்டன் பண்ண இன்டர்வியூ எல்லாம் ஒரு ட்ரைனிங்கா எடுத்துக்கீங்க, ஒரு மார்க் இன்டர்வியூவா எடுத்துக்கீங்க. எடுத்துக்கிட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா இத்தனை கம்பெனி வரும்போது கண்டிப்பா பிளேஸ் ஆயிடலாங்கிற நம்பிக்கையும் தைரியத்தையும் நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறதுக்கு விரும்புறேன். ஏன்னா அது கொஞ்சம் மனசுக்குள்ள வருத்தத்தை உருவாக்கும். நானும் மாணவனா இருக்கிறேன், நானும் பரீட்சையில் ரிசல்ட் வரும்போது எப்படி உண்டு அதை பார்த்தவங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த உணர்வும் அந்த இது எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்க இது பேர் வழியேன்னு கவலைப்படாதீங்க. அதனால பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஒரு துளி முயற்சி பண்ணாலும் அத்தனை பேருக்கு பிளேஸ் ஆகிருங்கிற நான் உறுதிமொழி இந்த நேரத்துக்கு சொல்லிக்கிறேன். அதனால நீங்க எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கிடைக்கிறதுங்க. நீங்க வாழ்க்கையில ஆசைப்படுற எதிர்பார்க்கிற அத்தனையும் கிடைச்சு மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். And the director, Sir Dr. Jagdishan,
VSB Technical Campus Coimbatore to declare the offers for our students. தற்பொழுது பணி நியமனம் பெற்ற மாணவர்களின் பெயர்களை நமது கரூர் விஎஸ்பி பொறியியல் கல்லூரியின் முனைவர் நிர்மல் கண்ணன் ஐயாவும் கோவை விஎஸ்பி பொறியியல் கல்லூரியின் டைரக்டர் டாக்டர் ஜெகதீசன் அவர்களும் வெளியிடுகின்றனர். Honorable Chairman Sir, respected Vice Chairman Sir, respected Secretary Sir, administrative members of both Karur and Coimbatore campus, faculty members, placement team members, parents, those who are watching in online mode, and my dear students, very good morning to you all. Now it's time to announce the results of placements done in the current year. Before going for the announcement, you should know what is placement. What is placement? It is not what you achieve, it's what you overcome. That's what defines your career. As per this statement, we have a big list of students who had overcome so many hurdles and defined a career for them. And the root cause of this success is only because of management of VSB, who had tried and brought in so many reputed companies to place the students and brighten their future. It is not an easy task for the management to bring so many companies and to train the students according to that companies. With the enormous support of our management, every year number of offers backed by our students is increasing. And now it's time to announce the result. The result will be announced based on the number of offers received by the students. This is an incredible moment. Congratulations to all the students who have backed the offer and the students who are going to get offer in the future. Let us start the announcement of results. First, M. Harsini, ECE Department, VSB Karur Campus, got placed in 4 companies, namely Cognizant, DXC, Capgemini and Uram. K. Naveen, ECE Department, VSB Karur Campus, got placed in 4 companies, Cognizant, DXC, Capgemini and Uram. T.U. Madhumita, ECE Department, VSB Karur Campus, got placed in 4 companies, Cognizant, DXC, Capgemini and Uram. S. Gayatri, CSE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, Cognizant, DXC and Capgemini. Next, another Gayatri. Yes, Gayatri, CSE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, Cognizant, DXC and Capgemini. R. Hariharan, CSE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, Cognizant, DXC and Uram. V. Harsini, ECE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, Cognizant, DXC and Capgemini. Jayashree, ECE Department, VSB Coimbatore Campus, got placed in 3 companies, Cognizant, DXC Technology, Capgemini. Kirtana, ECE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, DXC, Capgemini and Uram. P. Malati, ECE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, Capgemini, DXC and Cognizant. R. Mekala, CSE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, Cognizant, DXC and Capgemini. T. Maithili, ECE Department, VSB Karur Campus,
got placed in 3 companies, Cognizant, DXC, Embedded UR. Nitila M, ECE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, Cognizant, DXC, Capgemini. R. Priyadarshini, ECE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, Cognizant, DXC and Capgemini. Raja Hemalata, ECE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, DXC, Capgemini and Guram. Sabarika V, ECE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, Cognizant, DXC and Capgemini. Soumya T, ECE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, Cognizant, DXC and Capgemini. R.K. Vishal, ECE Department, VSB Karur Campus, got placed in 3 companies, Cognizant, Capgemini and TCS. M. Abhinaya, CSE Department, got placed, VSB Karur Campus, got placed in 2 companies, Cognizant and DXC. Yes, Anita, CSE Department, VSB Karur Campus, got placed in 2 companies, Cognizant and Capgemini. Yes, Arun Kumar, IT Department, VSB Karur Campus, got placed in 2 companies, Cognizant and DXC. Dayanandan, yes, Civil Department, VSB Karur Campus, got placed in 2 companies, Cognizant and DXC. P. Deepa, CSE Department, VSB Karur Campus, got placed in 2 companies, Cognizant and DXC. M. Deepak, IT Department, VSB Karur Campus, got placed in 2 companies, Cognizant and Capgemini. Deva Madanika G, IT Department, VSB Karur Campus, got placed in 2 companies, Cognizant and DXC. Now I request Director VSB Coimbatore Campus to announce the result of next 25 students. Honorable Chairman Sir, respected Vice Chairman Sir, respected Secretary Sir, administrative members of Karur Campus, faculty members, placement team members, students and parents, good morning to all of you. The great efforts of our college management resulted in the selection of candidates in multinational companies. We appreciate the students who got placed in companies for their sincere efforts. Now, I will read out the next batch of students. Delhi Media, ECE Department from VSB Karur, got placed in Cognizant and Guram. Dhanashree of ECE Department from VSB Coimbatore Campus, got placed in DXC Technology and Capgemini. Divya S of ECE Department from VSB Karur Campus, got placed in Cognizant and Capgemini. Vipul S of ECE Department from VSB Karur Campus, got placed in Cognizant and DXC. Fatima of ECE Department from VSB Coimbatore Campus, got placed in Cognizant DXC Technology. Gloria A of ECE Department from VSB Karur Campus, got placed in DXC and Capgemini. Omni Sankareshwari A of ECE Department from VSB Karur Campus, got placed in Cognizant and DXC Technology. Hema R of IT Department from VSB Karur Campus, got placed in Cognizant and DXC Technology. Jayanti R of Civil Department from VSB Karur Campus, got placed in Cognizant and DXC Technology.
Jivita B of CS from Karur DSB campus, Corporation in Cognizant and DXC Technologies. Angeline of EC department from DSB Coimbatore campus, Corporation in Cognizant and DXC Technology. Justin Prabhakaran of EC department from DSB Karur campus, Corporation in Cognizant and DXC Technology. Aubrey of CSC department from DSB Coimbatore campus, Corporation in Cognizant and DXC Technology. Kadimani B of Tribute department from DSB Karur campus, Corporation in Cognizant and DXC Technology. Orvita of Civil Department from DSB Coimbatore campus, Corporation, Cognizant and DXC Technology. Parthiva M of EC Department from DSB Karur campus, Corporation, Cognizant and DXC Technologies. Kausavya K of IT Department from DSB Karur campus, Corporation, Cognizant and DXC Technologies. Esaviloni R of EC Department from DSB Karur campus, Corporation, Cognizant and DXC Technology. Kritika S of CAC Department from DSB Karur campus, Corporation, Cognizant and DXC Technology. Obia B of DSB Karur campus of EC Department, Corporation, Cognizant and DXC Technology. Mohan Sumi of EC Department from DSB Coimbatore campus, Corporation, Cognizant and DXC Technology. Madhumita A of CAC Department from DSB Karur campus, Corporation, Cognizant and DXC Technology. Mahendran P of Mechanical Department from DSB Karur campus, Corporation, Cognizant and DXC Technology. Manjushri S of EC Department from DSB Karur campus, Corporation, Cognizant and DXC Technology. Vivian S of Tribute Department from DSB Karur campus, Corporation, Cognizant and TCS. Now I request the principal of PSB Engineering College Karur to read out the next batch of students. Nalendran ST ECE Department, VSB Karur campus, got placed in two companies, Cognizant and TCS. Naveen Kumar, ECE Department, VSB Karur campus, got placed in Capgemini and Guram. R. Pargavi, CAC Department, VSB Karur campus, got placed in Cognizant and DXC. Parveen Banu, ECE Department, VSB Coimbatore campus, got placed in Cognizant and DXC Technology. S. Pumani, ECE Department, VSB Karur campus, got placed in Cognizant and DXC. L. Pradeep, CAC Department, VSB Karur campus, got placed in Cognizant and DXC. A. Priyadarshini, ECE Department, VSB Karur campus, got placed in two companies, Cognizant and DXC. M. Rohit, CAC Department, VSB Karur campus, got placed in Cognizant and TCS. R. Sabita, IT Department, VSB Karur campus, got placed in Cognizant and DXC. Salini Sri G, ECE Department, VSB Karur campus, got placed in DXC and Capgemini. S. Sandhya, ECE Department,
VSB Karur campus got placed in Cognizant and DXC. Celsia CSE department VSB Coimbatore campus got placed in Cognizant and DXC technology. D. Selvakumar ECE department VSB Karur campus got placed in Cognizant and Capgemini. G. Shalini IT department VSB Karur campus got placed in Cognizant and DXC. B. Sivakavi ECE department VSB Karur campus got placed in Cognizant and DXC. P. Sivaranjan Civil Department VSB Karur campus got placed in DXC and waiting list in Cognizant. M.K. Sivaranjani ECE Department VSB Karur campus got placed in Cognizant and DXC. S. Sivaselvi ECE Department VSB Karur campus got placed in Cognizant and DXC. R. Soundarya CSE Department VSB Karur campus got placed in Cognizant and Uram Technology. N. Soumya ECE Department VSB Karur campus got placement in Cognizant and DXC. S. Sridevi CSE Department VSB Karur campus got placed in Cognizant and DXC. M. Sri Nadia ECE Department VSB Karur campus got placed in Cognizant and DXC. Sri Prakash CSE Department VSB Coimbatore campus got placed in Cognizant and Capgemini. S. Sri Ramya IT Department VSB Karur campus got placed in DXC and waiting list in Cognizant. B. Subhas ECE Department VSB Karur campus got placed in Cognizant and Capgemini. Now I request Director VSB Coimbatore campus to announce the results for next 25 candidates. Sumitra Singh, ECE Department from VSB Karur campus got placed in Cognizant and DXC technology. Sumitra S of IT Department from VSB Karur campus got placed in Cognizant and DXC technology. Sumam of CSE Department from VSB Coimbatore campus got placed in Cognizant DXC technology. Swatika S of ECE Department from VSB Karur campus got placed in Cognizant and Capgemini. Tamil Department from VSB Coimbatore campus got placed in Cognizant DXC technology. Varshi of CSE Department from VSB Coimbatore campus got placed in Cognizant DXC technology. Vignesh M of Mechanical Department from VSB Karur campus got placed in Cognizant and DXC technology. Anandanayagi R of ECE Department from VSB Karur campus got placed in DXC technology. Abhinaya S of ECE Department from VSB Karur campus got placed in Cognizant. Abhita R of IT Department from VSB Karur campus got placed in Cognizant. Akhila AM of CSE Department from VSB Karur campus got placed in Cognizant. Akhila P of CSE Department from VSB Karur campus got placed in Uram. Aravind D of AAA Department from VSB Karur campus got placed in Cognizant.
Arvind M of ECE Department from VSB Karur Campus got placed in Cognizant. RVS of Civil Department from VSB Karur Campus got placed in DXC Technology. Arun Soumya of CSE Department from VSB Coimbatore Campus got placed in DXC Technology. Ashok Kumar K of ECE Department from VSB Karur Campus got placed in Cognizant. Ashwin Kumar A of ECE Department from VSB Karur Campus got placed in Cognizant. Bala Akash L of ECE Department from VSB Karur Campus got placed in Cognizant. Balaji of CSE Department from VSB Coimbatore Campus got placed in Cognizant. Bala Surya of CSE Department from VSB Coimbatore Campus got placed in Cognizant. Shivu Anand A of Tripoli Department from VSB Karur Campus got placed in Cognizant. Deepak Kumar of Civil Department from VSB Coimbatore Campus got placed in Cognizant. Deepika D of CSE Department from VSB Karur Campus got placed in DXC Technology. Now I request the principal of VSB Engineering College Karur to announce the next set of students who got placed. N. Dhanalakshmi, ECE Department, VSB Karur Campus, placed in Cognizant. Dharani Prabha S, ECE Department, VSB Karur Campus, got placed in DXC. G. Dharani, Tripoli Department, VSB Karur Campus, got placed in Cognizant. Dhuruvan Raj, CSE Department, VSB Coimbatore Campus, got placed in Cognizant. Yes. Dinesh Kumar, Mechanical Department, VSB Karur Campus, got placed in Cognizant. R. Dinesh, Mechanical Department, VSB Karur Campus, got placed in Cognizant. Gayatri, ECE Department, VSB Coimbatore Campus, got placed in Cognizant. Geetanjali, CSE Department, VSB Coimbatore Campus, got placed in Cognizant. Giri Prasad, Tripoli Department, VSB Coimbatore Campus, got placed in Cognizant. Gokul, CSE Department, VSB Coimbatore Campus, got placed in Cognizant. Yes. Gokul Periyasamy, Mechanical Department, VSB Karur Campus, got placed in Cognizant. R. Kausalya, CSE Department, VSB Karur Campus, got placed in Cognizant. G. Gugan, CSE Department, VSB Karur Campus, got placed in Cognizant. Hariharan, Tripoli Department, VSB Coimbatore College, got placed in Cognizant. D. Harikrishnan, ECE Department, VSB Karur Campus, got placed in Cognizant. P. M. Harishwar, Mechanical Department, VSB Karur Campus, got placed in Cognizant. A. Harsavardhini, IT Department, VSB Karur Campus, got placed in Cognizant. S. Indumadi, CSE Department, VSB Karur Campus, got placed in Cognizant. G. Javahar, ECE Department, VSB Karur Campus, got placed in Cognizant. A. Jacinta Juliet, ECE Department, VSB Karur Campus, got placed in
cognizant. Now I request Director Coimbatore Campus to announce the next 25 students. Khalilani of EC from PSB Karur Campus got placed in DXC Technology. Anand Sapomali of EC Department from PSB Karur Campus got placed in Cognizant. EC of Department from PSB Karur Campus got placed in Cognizant. Karthik D of Civil Department from PSB Karur Campus got placed in Cognizant. Karthik M of IT Department from PSB Karur Campus got placed in DXC Technology. Ravish M of Mechanical Department from PSB Karur Campus got placed in Cognizant. Bhavya G of IT Department from PSB Karur Campus. Kavya S of CSC Department from PSB Karur Campus got placed in DXC Technology. Of ECE Department from PSB Karur Campus got placed in DXC Technology. M of Triple Department from PSB Karur Campus got placed in Cognizant. R of Mechanical Department from PSB Karur Campus got placed in Cognizant. Kritika P of ECE Department from PSB Karur Campus got placed in Cognizant. Kritika of ECE Department from PSB Coimbatore Campus got placed in DXC Technology. Kausalya of Triple Department from PSB Coimbatore Campus got placed in DXC Technology. Kaushik Narayan K of Mechanical Department from PSB Karur Campus got placed in Cognizant. Kaisar Sahana of ECE Department from PSB Karur Campus got placed in Cognizant. OCS of Computer Science Department from PSB Karur Campus got placed in Cognizant. Manikandan M Computer Science Department from PSB Karur Campus got placed in Cognizant. Manikandan M of Computer Science Department from PSB Karur Campus got placed in Cognizant. Manikandan M from ECE Department of PSB Karur Campus got placed in Cognizant. Manjula R of ECE Department from PSB Karur Campus got placed in Cognizant. Manjula B of ECE Department from PSB Karur Campus got placed in DXC Technology. Manju T of Mechanical Department from PSB Karur Campus got placed in Cognizant. Vitula D of CSC Department from PSB Karur Campus got placed in Cognizant. Mohan Vilasi E of Civil Department from PSB Karur Campus got placed in Cognizant. Now I request Principal of PSB Engineering College to read out the next 23 names. T. Moganasri, ECE Department, PSB Karur Campus got placed in Cognizant. Maunika, Triple Department, PSB Karur Campus got placed in DXC.
Maurya M, CAC Department, VSB Karur Campus, got placed in cognizant. P. Muthupandi, CAC Department, VSB Karur Campus, got placed in cognizant. R. Maithili, CAC Department, VSB Karur Campus, got placed in cognizant. Nagarani, EEE Department, VSB Coimbatore Campus, got placed in cognizant. Yes. Nadia, ECE Department, VSB Karur Campus, got placed in cognizant. Navanitha Krishnan, Civil Department, VSB Coimbatore Campus, got placed in cognizant. J. Naveen Raj, ECE Department, VSB Karur Campus, got placed in cognizant. Nitya, IT Department, VSB Karur Campus, got placed in DXC. Nitya Devi, CSE Department, VSB Karur Campus, got placed in DXC. Padma Priya, IT Department, VSB Karur Campus, got placed in DXC. T. Palani Kumar, Mechanical Department, VSB Karur Campus, got placed in cognizant. S. Bhargavi, ECE Department, VSB Karur Campus, got placed in cognizant. K. Parthiban, CSE Department, VSB Karur, got placed in cognizant. Pavitra Lakshmi, ECE Department, VSB Karur Campus, got placed in DXC. Yes. Pavitra, ECE Department, VSB Karur Campus, got placed in DXC. Yes. Punraj, ECE Department, VSB Karur Campus, got placed in cognizant. Prabhakaran Tamilselvan, IT Department, VSB Karur Campus, got placed in Capgemini. M. Pradeep, CSE Department, VSB Karur Campus, got placed in cognizant. Pratibha, EEE Department, VSB Coimbatore Campus, got placed in cognizant. V. Prashant, Mechanical Department, VSB Karur Campus, got placed in cognizant. T. Praveen, EEE Department, VSB Karur Campus, got placed in cognizant. Now I request Director Coimbatore Campus to announce the results of next 25 students. Praveen Kumar of Mechanical Department, VSB Coimbatore Campus, got placed in cognizant. Priyadarshini D of IT Department from VSB Karur Campus, got placed in DXC Technology. Priyanka M of CSE Department from VSB Karur Campus, got placed in cognizant. Punyavaran D of CSE Department from VSB Karur Campus, got placed in cognizant. Rahul K of IT Department from VSB Karur Campus, got placed in cognizant. Rahul Kumar M of Mechanical Department of VSB Karur Campus, got placed in cognizant. Radha Lakshmi of Civil Department from VSB Coimbatore Campus, got placed in cognizant. Ranjit R of Civil Department from VSB Karur Campus, got placed in cognizant. Rohit G of ECE Department from VSB Karur Campus, got placed in cognizant. Ranipriya T of ECE Department from VSB Karur Campus, got placed in cognizant. Renuka Devi of ECE Department from VSB Karur Campus, got placed in DXC Technology.
Renuka of Civil Department from VSB Karur campus got placed in DXC Technology. Reveli of ECE Department from VSB Coimbatore campus got placed in Cognizant. Rukmani Devi of CSC Department from VSB Karur campus got placed in Cognizant. Sadhya Salsia of ECE Department from VSB Karur campus got placed in DXC Technology. Sam Abhinesh of Mechanical Department from VSB Coimbatore campus got placed in DXC Technology. Sandhya of ECE Department from VSB Coimbatore campus got placed in Cognizant. Sandhya of IT Department from VSB Karur campus got placed in DXC Technology. Sandhya C of CSC Department from VSB Karur campus got placed in DXC Technology. Sanghavi P of CSC Department from VSB Karur campus got whitelisted in Cognizant. Sanjay Dharik of ECE Department from VSB Karur campus got placed in Cognizant. Sanjay Prakash P of ECE Department from VSB Karur campus got placed in Cognizant. Sanjay S of ECE Department from VSB Karur campus got placed in Cognizant. Sanjay M of Civil Department from VSB Karur campus got placed in Cognizant. Karan of CSC Department from VSB Coimbatore campus got placed in Cognizant. Now I request Principal of VSB Engineering College Karur to read out the next notifying names. Jyoti Prabha, ECE Department, VSB Coimbatore campus got placed in Cognizant. M. Saranya, CSE Department, VSB Karur campus got placed in DXC. Sarmila, ECE Department, VSB Coimbatore campus got placed in Cognizant. S. Sarumali, ECE Department, VSB Karur campus got placed in DXC. B. Satya, CSE Department, VSB Karur campus got placed in Cognizant. P. Satya Jodi, ECE Department, VSB Karur campus got placed in Cognizant. S. Selva Kumar, Mechanical Department, VSB Karur campus got placed in Cognizant. Selva Nandini, CSE Department, VSB Karur campus got placed in DXC. Selva Rani, ECE Department, VSB Karur campus got placed in DXC. A. Siddharth, ECE Department, VSB Karur campus got placed in Cognizant. Cynthia, CSE Department, VSB Coimbatore campus got placed in DXC Technology. Sindhu, EEE Department, VSB Coimbatore campus got placed in Cognizant. Sivachandran M, Mechanical, VSB Karur campus got placed in Cognizant. M. Sivakumar, Mechanical Department, VSB Karur campus is waitlisted in Cognizant. S. Sivambika, CSE Department, VSB Karur campus got placed in Cognizant. T. Sivaranjani, CSE Department, VSB Karur campus got placed in DXC. Sneha, EEE Department, VSB Coimbatore campus got placed in DXC Technology. M. Sneha, ECE Department, VSB Karur campus got placed in DXC. B. Saundarya, ECE Department, VSB Karur campus got placed in Cognizant.
K. Soumya, ECE Department, VSB Karur Campus, got placed in cognizant. K. Soundarya, CSE Department, VSB Karur Campus, got placed in cognizant. P. Sridharani, ECE Department, VSB Karur Campus, got placed in Capgemini. Sridhar, ECE Department, VSB Coimbatore Campus, got placed in cognizant. K. Sridhar, EEE Department, VSB Karur Campus, got placed in cognizant. Srimadi, CSE Department, VSB Karur Campus, got placed in DXC. Srivarsha, ECE Department, VSB Coimbatore Campus, got placed in DXC Technology. Now I request Director VSB Coimbatore Campus to announce the result for next 25 students. Subramanya Raja T of Mechanical Department from VSB Karur Campus got waitlisted in cognizant. Sujita R of CSE Department from VSB Karur Campus got placed in cognizant. Sujita of ECE Department from VSB Karur Campus got placed in DXC Technology. Student of ECE Department from VSB Coimbatore Campus got placed in cognizant. Surya of ECE Department from VSB Coimbatore Campus got placed in Capgemini. Surya Prakash of Mechanical Department from VSB Karur Campus got placed in cognizant. Surya Maharaj of Mechanical Department from VSB Karur Campus got placed in cognizant. Sushmita M of CSE Department from VSB Karur Campus got placed in cognizant. Suvin K of ECE Department from VSB Karur Campus got placed in cognizant. Redut Tapi of Mechanical Department from VSB Karur Campus got placed in cognizant. Pavarin Children Young of Civil Department from VSB Karur Campus got placed in cognizant. Velmani K of CSE Department from VSB Karur Campus placed in DXC Technology. Vignesh of EEE Department from VSB Coimbatore Campus got placed in cognizant. Vignesh S of Mechanical Department from VSB Karur Campus got placed in cognizant. Dikshita C of ECE Department from VSB Karur Campus got placed in DXC Technology. Virmal Raj of Mechanical Department from VSB Coimbatore Campus got placed in cognizant. Dinodini S of ECE Department from VSB Karur Campus got placed in DXC Technology. Yahamini A of CSE Department from VSB Karur Campus got placed in cognizant. Yashini S of CSE Department from VSB Karur Campus got placed in cognizant. Yogeshwari S of CSE Department from VSB Karur Campus got placed in cognizant. Yoshri J of ECE Department from VSB Karur Campus got placed in DXC Technology. Thank you all. Now it's time to thank our management for their tireless support given for this success. Now I request all of us
to give a standing ovation to our management as a token of thanks. Thank you.